எங்களை பரிசுத்தமாக்கணும், எங்களை பரிசுத்தமாக்கணும், எங்கள் கண்ணீரை துடைக்கணும், எங்களுக்கு விடுதலை தரணும். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் சுவாமி. உலகத்தின் உபத்திரவங்களை பார்த்து பார்த்து, சோதனைகளை பார்த்து பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கிரியைகளையும், வான மண்டலத்திலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத சேனைகளுடைய கிரியைகளையும், பூமியிலிருந்து கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும், பூமியின் கீழ் இருந்து கிரியை செய்கிற எல்லா விதமான பாதாள சேனையின் கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டி பாடுகிறோம். ரத்தத்தை நிலத்தில் தெளிக்கும். தேவ தூதர்கள் ஆளுகை செய்வார்களாக. கர்த்தருடைய மகிமை இங்கு வெளிப்படுத்தும். எங்களோடு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தியானத்திற்காக தேவன் எனக்கு கொடுத்ததானே செய்தியின் தலைப்பு. இந்த நாட்களிலே இந்த கூட்டத்துக்கான தலைப்பை இங்க கொடுத்திருக்கிறாங்க. அக்னி அபிஷேக திருவிழா 2009. ஆமென் சொல்லுங்க. இந்த அக்னி அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில அளவில்லாத கிரியைகளை, நன்மைகளை செய்வதாக. ஆமென் சொல்லுங்க. இந்த 2009வது வருஷம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த 3 நாட்கள் கூட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத கூட்டங்களாய் மாறி போவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புவதான கர்த்தருடைய வார்த்தை, சவுலை பவுலாக மாற்றின அபிஷேகம். சவுலை பவுலாக மாற்றின அபிஷேகம். முதலாவது யார் இந்த சவுல்? இந்த சவுல் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இரண்டாவது, ஏன் இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? மூன்றாவது, இந்த சவுல் மேல் இருந்ததானே அபிஷேகம் தான் என்ன? இந்த மூன்றை உங்கள் மத்தியிலே நான் வைத்து விட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது, யார் இந்த சவுல்? நமக்கெல்லாம் பவுல் தான் தெரியும். இந்த பவுல், அவனுடைய முதலாவது பெயர் சவுல். இந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. யார் இந்த சவுல் என்று பார்த்தால் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது பாருங்க. அவர் சொல்லுகிறார், பாவிகளிலும் பிரதான பாவி நான். இந்த 2 வாக்கியத்தையும் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு பிரதானமான பாவி. அநேகர் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்வதில்லை. தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் சந்தோஷப்படுவார்கள். பெரிய நீதிமான்கள் என்று காண்பிப்பார்கள். என்னை போல வெள்ளையும் சலையுமா போட்டுக்கிட்டு வெளியில பெரிய அலங்காரமா பெரிய பரிசுத்தமான காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கையின் நாட்கள் இது. ஆனால் பவுலோ தான் ஒரு பெரிய பரிசுத்தமானாய் வாழ்ந்தபோது பெரிய தரிசனங்கள், பெரிய வெளிப்பாடுகள், தேவனாகிய கர்த்தர் அவரை மகிமையாய் எடுத்து உபயோகப்படுத்தினார். அப்படி வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு அநேக ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதிலே ஒன்றுதான் தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுக்கு அவர் எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார்? பாவிகளை அவர் தெரிந்து கொள்கிறார். தம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்யும்படிக்கு தாயின் வயிற்றிலேயே பெரிய பரிசுத்தமானாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் இருக்கிறவனை அல்ல. காரணம், தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் கற்பத்திலிருந்து உதயமான போது பாவத்தில் வந்து விழுந்தேன். நான் பாவி, எம்எல்ஏ அபிஷேகம் இறங்குமா? கர்த்தர் என்னையும் பிரயோஜனப்படுத்துவாரா? எனக்கும் இந்த அபிஷேகம் கிடைக்குமா? எனக்கு இந்த அக்கினி அபிஷேகம் கிடைக்குமா?
பவுலையே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாரானால் நம்மையும் அவர் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், கொலை செய்ய சம்மதித்த சவுல் சேவானை கொலை செய்யும்படிக்கு இந்த சவுல் சம்மதம் தெரிவித்திருந்தான். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீறி பாய்ந்ததான ஒரு சவுல். எவ்வளவு ஒரு பயங்கரமான மனுஷனா இருந்திருக்காரு பாருங்க. பக்தி வைராக்கியம் அவருக்குள்ளே. ஆகவே இயேசு என்ற ஒரு மனுஷனை இவர்கள் எல்லாம் பின்பற்றி போகிறார்கள். ஆகவே எப்படிப்பட்ட ஜனங்களை நான் கொலை செய்ய வேண்டும், அவர்களை அடித்து காவலிலே போட வேண்டும், அவர்களை நான் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மனுஷன். அநேகரை துன்பப்படுத்தினவன், அநேகரை அடித்தவன், அநேகரை கட்டி காவலிலே போட்டவன், ஜெயில போட்டவன். சேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது இந்த சவுல் என்னப்பட்டவனுடைய பாதத்தினருக்கு சாட்சிக்காரருடைய அசுரங்களை கட்டி வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கொலைக்காரன், ஒரு கொலைக்காரன், கொலைவெறி பிடித்தவன். அப்படிப்பட்ட சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். மூன்றாவது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சபையை பாழாக்கினவன். அடேயப்பா, சாதாரண ஆள் இல்ல, சபையை பாழாக்கினவன். இன்னைக்கு அநேகர் சபையை பாழாக்குறது ரொம்ப சந்தோஷம். சபைக்குள்ள இருக்கிற கமிட்டியை கூட ஒடிச்சு விடுவாங்க. சபையில இருக்கிறவங்களையே ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. நீ நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுல் அதையும் தாண்டினவன், சபையை பாழாக்கின சவுல் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்தவன் என்று எழுதியிருக்கிறது. தூஷித்தானா தேவனுடைய நாமத்தை, கொடுமை செய்தானா? இப்படிப்பட்ட ஒரு பவுல் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தனக்காய் மாற்றிக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் பெரிய பாவி, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பயங்கரமான ஆளு, என் மனைவி அதுக்கு மேல, இவங்க எல்லாம் மாறுவாங்களா? இந்த பவுலை கர்த்தர் மாத்தி இருப்பாருனால் நம்மையும் அவரால் மாற்ற முடியும். சோத்திரம் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையே துன்பப்படுத்தின, சபையே பாழாக்கின ஒரு மனுஷனை கர்த்தர் தனக்காய் தேர்ந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இன்னும் அழுகதோட அதிகமா போட்டிருக்கும். இயேசு அவரை பார்த்து பேசுறார், சபலே சபலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அப்ப என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பவுல் யாரு? இயேசுவையே துன்பப்படுத்திட்டாரு. சாதாரண ஒரு மனுஷன் இல்ல பாருங்க, இயேசுவையே துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேப்பா. இன்னைக்கு அநேகர் தெரியாமலே துன்பப்படுத்துறாங்க. தேவனுடைய சபையின், தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சபையை நாசப்படுத்துறாங்க. இஷ்டம் போல வாழ்ந்து நம்முடைய சபையை நாசப்படுத்துறோம். சபைன்னு சொன்னா 2 காரியம். ஒண்ணு நம்ம ஆராதிக்கிற ஸ்தலம், அதுவும் சபைதான். இன்னொன்று நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஷ்டம் போல வாழ்ந்து கடைசியில் அது கெட்டு கீழடைஞ்சதுன்னா, அது சீரழிந்து போகுமானால் தேவனுடைய சபையை பாழாக்குகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் கிரியைகளை செய்கிறவர்கள், ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். இவன் பவுல் என்னைக்கு இயேசுக்கு விரோதமாய் நின்னாருன்னு பார்த்தேன். ஒரு நாள் அவர் இயேசுவை பார்க்கவே இல்லை. உலகத்துல இயேசு வாழ்ந்த போது பவுல் அங்க கிடையாது, சவுல் அங்க கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், பக்தி மார்க்கத்தாரை துன்பப்படுத்துகிறவர்கள் தேவனை துன்பப்படுத்துகிறார்கள். இயேசு சொல்றார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னொரு காரியம் சொல்றேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம்
39வது வசனத்தை வாசிச்சோம்னா வேதம் சொல்றது, பயங்கர கோபம் கொண்டு அவன் பிரிந்து போனான் என்று எழுதிக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷன் பயங்கர கோபக்காரன். யாரு இந்த பவுல்? சாதாரண ஒரு மனுஷன் இல்ல, பயங்கர கோபக்காரன். கோபம் அவனுக்கு அவ்வளவு இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சவுலை தான் தேவன் தெரிந்து கொண்டார். கை தட்டுங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிறந்ததுல இருந்தே பரிசுத்தவானா இருந்து எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறவன கர்த்தரை இங்க தெரிந்து கொள்ளல. பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சபைக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தூஷணமாய் பேசி தேவனை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனை கர்த்தர் தனக்காய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையா இருக்குமானால் கர்த்தர் உன்னையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் அவரால் மாற்ற முடியும். அவருடைய மகிமையான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அநேகர் அபிஷேகத்தை பத்தி தெரிய, அபிஷேகம் மற்றவங்களுக்கு தான் நினைச்சுக்குவாங்க. இல்ல இல்ல, முதலாவது அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதன் பிறகுதான் நமக்குள்ள இருந்து மற்றவர்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சவுலை தேவன் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். இரண்டாவது, ஏன் இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இவருடைய பலவீனங்களை, குறைபாடுகளை சொன்னேன். இன்னொரு பக்கம் அவருக்குள்ளே காணப்பட்டதான சில நல்ல குணங்கள், தகுதிகள், கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கான தகுதிகள். நீங்க நிறைய பேர் என்ன கர்த்தர் தெரிஞ்சுக்க மாட்டாரு, என்ன ஊழியத்துக்கு அழைக்க மாட்டாரு, எனக்கு ஊழியம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த மனுஷனுக்குள்ளே காணப்பட்ட சில தகுதிகள் உங்கள் மத்தியில வைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பவுல் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. எப்படிப்பட்ட மனுஷன்? ஆவியிலே வைராக்கியம். என்ன வைராக்கியம்? ஒரு காலத்துல கொலை செய்யணும்னு வைராக்கியமா சுத்திட்டு இருந்தான். இப்ப என்ன வைராக்கியம் வந்துடுச்சுன்னா அவனுடைய வைராக்கியம் வேதம் சொல்லுது, ஜனங்க விக்கிர ஆராதனை செய்யறாங்களே, உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு, உண்மையான கடவுளை விட்டுட்டு ஒண்ணுமில்லாததை தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, ஐயோ அறியாம இருக்கிறாங்களே, அறியப்படாத தேவனை வணங்குகிறாங்களே, உண்மையான ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் தானே வெளியில தெரியாமல் இருக்கிறார். இந்த அறியப்படாத தேவனை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்கிறது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஒரு சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ, ஒரு சின்ன இடத்துல நீ செய்து கொடுக்கிறியோ, பெரிய பேடைகளில் நீ செய்து கொடுக்கிறியோ, உனக்குள்ளே வைராக்கியம் இருக்கணும். மற்றவர்கள் அழிந்து போகிறார்களே, என் ஜனங்கள் அழிந்து போகிறதே, ஐயோ என் ஜனங்கள் அறியாமையினாலே அழிந்து போகிறார்களே என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுவா. சும்மா தூங்குறவனெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டார். எனக்கு சம்பாத்தியமே இல்ல, நான் சம்பாதிக்க ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா, நீ சம்பாதிக்க தான் போற, ஊழியம் செய்ய போல. தேவனாகிய கர்த்தர் தன் இருதயத்தில் வைராக்கியம் நிறைந்தவனை, வைராக்கியம் சில பேர் போய் அடிப்பான், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அப்படி இல்ல வைராக்கியம். ஜனங்களுக்கு அந்த தேவ சமூகத்தை முழங்கால் நின்று கதறி அழுகிற வைராக்கியம். ஆண்டவரே இந்த ஜனங்களை திருத்தும், ஆண்டவரே இந்த ஜனங்களை மாற்றித்தாரும், அவர்களை நீர் மாற்றும், இல்லைனா என்னை கொன்று பாடும் என்று ஜெபிக்கிற ஒரு வைராக்கியம். இப்படி ஒரு வைராக்கியத்தின் குணம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தனை தேடி போட மாட்டார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா, தேவன் அவரை பார்த்து கூப்பிட்டார். அவன் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. வாசி தம்பி. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் என்றான். அவன் கேட்கிற கேள்வி, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். பாருங்க, என்ன ஒரு அருமையான கேள்வி. ஆண்டவர் கூப்பிடுறாரு, சவுலே நீ ஏன்பா என்ன துன்பப்படுத்துற? அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் உமக்கு?
இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது, நீர் என்ன செய்வீர் எனக்கு? நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா நீங்க எனக்கு என்ன செய்வீர்? நான் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறேன், நான் கிறிஸ்தவனாகி ஊழியம் செய்யறேன், நான் வேலை செய்யற இடத்துல ஊழியம் செய்யறேன், ஞாயிற்றுக்கிழமையில ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டவரே உண்மை பின்தொடர்றேன், நான் உண்மை நேசிக்கிறேன், உன் பின்னால வரேன். ஆனா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? எனக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த கேள்விதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்வியாய் அநேக நேரம் நம்ம கேட்கிறோம். நீங்க என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு? ஆனா அவர் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்னப்பா பண்ணணும் உங்களுக்கு? நீங்க நம்ம கேட்கிறோமா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்துக்கு நான் என்ன செய்யணும்? இங்க ஊழியம் நடக்குது, உங்க ஆலயம் இருக்குது, உங்க சபை இருக்குது, இந்த சபைக்காக நான் என்ன செய்யணும்? தேசத்துல எலெக்ஷன் வருது, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி வேணுமே, நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் உண்மையும் நேர்மையானவர்களாக இருக்கணுமே. எங்கள் பிரதம மந்திரி, எங்களுடைய முதல் மந்திரி, ஆண்டவரே எங்களுடைய மந்திரிமார்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் அவர்கள் இருக்கணுமே. கர்த்தரே தேவன் என்று எங்கள் தேசம் மாறி ஆராதனை செய்யணுமே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன வந்துச்சு வம்பு? வானம் பொழியுது, பூமி விளையுது, நான் சாப்பிட்டுட்டு தூங்கி போனா போதும்னு இருந்தா போதுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, இந்த பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களா, என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாய் இருந்தபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். என்ன அருமை பாத்தீங்களா? ஒரு பக்கம் வேலை செய்யறான், இன்னொரு பக்கம் ஊழியம் செய்யறான். ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் ஊழியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அப்படி போட்டுக்குது. ஓய்வு நாள் தோறும் அவன் சபைகளிலே போதனை செய்து வந்தான். வார நாட்கள் முழுவதும் இங்கே வேலை செய்தான். இன்னைக்கு நிறைய பேர் வேலையை விட்டுருவான், சோத்துக்கே லாட்டரி அடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஆண்டவர் விட சொன்னா விட்டுட்டு வரலாம், விட சொல்றதுக்கு முன்னாலே விட்டுட்டு வந்துருவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், எதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு? ஏன் அந்த வேலையை விட்டீங்க? ஆண்டவர் சொன்னாரா? ஆமா, ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் போன பேரு கூட இருந்தவர் சொன்னார், ஐயா இவர் ஏன் வந்துட்டார் தெரியுமா? வேலையில கொஞ்சம் பணத்தை கையாடிட்டாரு, அதனால நீ வேலையில இருந்தீங்கன்னா பணத்தை திருப்பி வை, இல்லைன்னா மரியாதையா வெளியே போடு, இல்ல உன்னை உள்ள பிடிச்சு தள்ளிடுவோன்னு சொன்னாங்க. வேலையில ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்படி பண்ணிட்டு வந்துட்டு நான் ஊழியம் சொன்னா ஆண்டவர் உன்னை எப்படி எடுத்து உபயோகப்படுத்துவா? ஆண்டவருடைய அபிஷேகம் உண்மையில எப்படி தங்கி இருக்கும்? நானும் ஊழியம் செய்கிறேன், சாகரேன்னு சொன்னா உன்னை நீ சாகதான் செய்யுங்க. You cannot live. தேவன் உன்னை பிரயோஜனப்படுத்த முடியாது. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காக வேலை செய்தான். சோம்பேறிய தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். வீட்டுல நல்லா தூங்குவேன், இஷ்டம் போல தூங்குவேன், நல்லா தூங்கிட்டு ஏஞ்சு போய் நான் ஊழியம் செய்வேன் சொன்னா தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். ஊழியக்காரனுடைய தூங்குற வேலை கொஞ்சமா தான் இருக்கும். காலையில எத்தனை மணிக்கு அவர் எழுப்புவாருன்னு தெரியாது. அவர் ஆபீஸ் 24 மணி நேரம் வேலை செய்யும். ஆண்டவராகிய தேவனுடைய ஆபீஸ் திடீர்னு 2 மணிக்கு வந்துருவாரு வீட்டுக்கு, திடீர்னு 1 மணிக்கு வந்துருவாரு, திடீர்னு 3 மணிக்கு வந்து எழுப்புவாரு, வந்துட்டு எழுந்திரிப்பா. ஊழியக்காரன் அதுக்கு மேல கட்டாயம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, தேவன் யாரை தெரிந்து கொள்ளுவார்? விழிப்புள்ளவனை தெரிந்து கொள்ளுவார். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 20:34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. சோம்பேறி இல்ல பவுல், வேலை செய்கிற ஒரு மனுஷன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
9வது வசனத்தை பாருங்க. அது என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கேயர் முதலாவது நிருபம் சகோதரரே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் நான் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். அவளை ஏன் தேவன் தெரிந்து கொண்டான்? இன்னொருத்தனை போய் கை நீட்டல, அவன் வேலை செஞ்சான் சாப்பிடுறதுக்கு. அவனுக்காக மாத்திரம் இல்ல, தான் கூட இருந்தவர்களுக்காக வேலை செய்தான். என்ன வேலை செஞ்சான்னு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டிலே தூங்கிக்கினே இருந்து புருஷனும் வேலைக்கு போன சமையல் செய்ய மாட்டேன், எதுக்கு நான் சமையல் செய்யணும்னு சொல்லி தூங்கின்னு இருக்கிறவங்களை கர்த்தர் தனக்காய் தெரிந்து கொள்ள மாட்டான். உங்க ஜபம்லாம் தூங்குற ஜபமா தான் இருக்கு. வீட்டு வேலையை செய்யும். அன்றுவரே ஊழியம் செய்யணும் பிரதர், எங்க வீட்டு வேலையே ஜாஸ்தியா இருக்குது, துணி துவைக்கிறதே கஷ்டமா இருக்குது. சில பேர் சொல்ல இல்ல இதையும் செய்யணும் அதையும் செய்யணும். இதுல நீ உண்மையிலவனாய் இருப்பாயினால் தேவன் தன்னுடைய ஊழியத்தை கண்டு நம்மை அழைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சும்மா கொட்டாய் விட்டு உட்காந்துட்டு போற வரவங்க எல்லாம் பெராக் பாக்குறவங்க சொல்லுவாங்க தமிழ்ல, மெட்ராஸ் லாங்குவேஜ்ல. வேடிக்கை பார்த்து எவன் வரான் யாரு வரா அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு என்னை ஆண்டவர் அழைக்கல. சில பேர் நல்லா ரிட்டையர் ஆயிட்டு கவர்மெண்ட்லயே வீட்டுக்கு போல தூங்குடான்னு சொல்லுவான். இனிமேல் உன்னால எங்க வேலை செய்ய முடியாது, அதுக்கப்புறம் பைபிள் தூக்கி நாங்க ஊழியம் செய்யறோமா? நீ முதல் கர்த்தருக்கு என்று என்ன செய்தாய்? தேவன் ஏன் பவுலை தெரிந்து கொண்டார்? அவன் கைகள் வேலை செய்தது, தனக்காய் செய்தது, கூட இருந்தவர்களுக்காய் செய்தது. ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு, ஒருவனிடத்துல கை ஏந்தாதபடிக்கு அவன் வேலை செய்தான், சாப்பிட்டான், ஊழியம் செய்தான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து அனனியாவே, நீ எழுந்து நீ நேர்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒரு வாலிபனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன பண்றான்? சோதரன் சொல்லுங்க. என்ன பண்றான்? சோறு சாப்பிடுறான். அப்படி போட்டுதா கண்ணு தெரியல. இப்ப அவனுக்கு 3 நாள் கண்ணு தெரியாம போச்சு. கர்த்தரை சந்தித்த போது தேவனுடைய மகிமை அவன் கண்ணில் பட்டது. அவ்வளவுதான். 3 நாள் குருடனா இருக்கான். கண்ணு தெரியாத ஒரு வாலிபன், கண்ணு தெரியாம முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். அவன் தேவனை தூஷிக்கல. ஐயோ என் கண்ணு போச்சு, எப்ப கண்ணு வரும் டாக்டர் கிட்ட போல முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்துல அவன் சுபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் கர்த்தர் தேவனை சவுலை தெரிந்து கொண்டார்? அவன் ஜெபிக்கிறவன். நம்ம அவன் வாழ்க்கையில ஜெபம் உண்டா? உன் குடும்பத்துல ஜெபம் உண்டா? தினந்தோறும் நீ ஜெபிக்கிற ஒரு பாத்திரமா? நீங்கள் கர்த்தரை தேடாமல் வேலைக்கு போக மாட்டீங்களா? இப்படி உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்குன்னா ஒன்னை தவிர யாரையும் கர்த்தர் கூப்பிட மாட்டாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லையா, இன்னிலிருந்து ஜெபிக்கிறவர்களா இருங்க. கர்த்தர் நம்மோடு வந்து நிற்பார், நம் அருகே வந்து நின்று பேசுவார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிச்சா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். யாரு இவரு? பேசுங்க, நீங்க பேசுங்க, சொல்லுங்க சீக்கிரம். யாருக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுப்பாரு? சும்மா வாங்கி எல்லாரையும் ஊத்திட மாட்டாங்க. எனக்கு ஆவி கணிக்கலையே. சில பேர் அபிஷேகம் என்னன்னு தெரியாது. அபிஷேகம் என்னமோ கை தட்டி இப்படி குதிக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்படி நான் நினைச்சா கூட குதிப்பேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அபிஷேகம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அது இறங்கிடுச்சுன்னா அது மனுஷன் வாழ்க்கையை தலைக்கீழா இருக்கும். அவன் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றிப்படும். பயங்கரமான ஒரு சவுலை கர்த்தர் மாற்றி தனக்கென்று மாற்றிக்கொண்டார் என்று சொன்னார். அவன் மேல் ஊற்றப்பட்ட மகிமையான அபிஷேகம். சோதரன் சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தை குறிச்சு நான் பேச போறேன். அதுக்கு முன்னால ஏன் அந்த அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆள் இல்லையா ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு? எவ்வளவு விசுவாசிங்க இருந்தாங்க, வைராக்கியமா ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தவங்க இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சவுலை தேடி போறாரு. இந்த சவுல் யாரை தேடி போறான்? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தபடி தேடி போறான். ஆனா கர்த்தர் இந்த சவுலை தேடி போறாரு. ஏன்? இவனுக்குள்ள ஒருவேளை ஒரு சில குணம் தேவனுக்கு விரோதமா இருந்தாலும் பல குணம் தேவனுக்கு வேண்டியதா இருந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். இவன் ஒரு உண்மையுள்ளவன் ஐயா. தேவன் உண்மையுள்ளவனை தான் தன் பக்கத்திலே சேர்த்துக் கொள்வார். அவரிடத்துல கொஞ்சம் கூட இருள் கிடையாது. அவரிடத்துல கொஞ்சம் கூட அநீதி கிடையாது. அவன் வாழ்ந்து கொண்டிருந்த போது, வேலை செய்து கொண்டிருந்த போது யாரும் இல்ல வீட்டுல, வீடே காலியா இருக்கு. ஆனா இந்த போத்திபாவின் மனைவி அவனை அழைத்து என்னிடத்துல வந்து என்னோடு பாவம் செய் என்று அவனை அழைத்த போது அவன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன சொன்னாரு பாருங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:9-10. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. பரிசுத்தமான ஜீவியம். பாவம் தேடி வந்துச்சு. நம்ம பாவிகளா இருக்கும்போது பாவத்தை தேடி நம்ம போவோம். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நம்ம பாவத்தை தேடி போக மாட்டோம். பாவம் நம்மை தேடி வரும். இதுதான் வித்தியாசம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்தை தேடி எங்கடா சாராய கடை இருக்கு, எங்கடா கல்லு கடை இருக்கு, எங்க போய் தப்பு செய்யலாம், எங்க போய் பாவம் செய்யலாம் அப்படின்னு நம்ம தேடி போவோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி நீ ரட்சிப்பின் பாதையில நடக்கும் பொழுது நம்ம போக மாட்டோம். ஆனா அது நம்ம தேடி வரும். யோசேப்பை தேடி பாவம் வந்தது. அவள் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கேக்குதா காதுல? சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குறிச்சாம்பட்டி தேவ ஜனங்களே, பல கிராமங்கள்ல இருந்து பல ஊர்ல இருந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் இந்த மகிமையான ஆவியை ஊற்றும்படிக்கு அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது உண்மை. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா என்ன சொல்லுதுன்னு கேட்போம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல் நீ அழுது என் இருதயத்தை ஏன் உடைக்க பண்ணுகிறீர்கள்? என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரம் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். அபிஷேகத்தை எதுக்கு தேவன் கொடுக்கிறாரு? அதுவும் அக்னி அபிஷேகம் கூட்டம். எதுக்கு அபிஷேகம்? வாங்கி வச்சுட்டு தூங்குறதுக்கு இல்ல.
வாங்கி வச்சுட்டு துணி போட்டு மூடி வச்சுட்டு நானும் அபிஷேகம் பெற்றுட்டேன். சில பேர் பேசுவேன் பாரு, ஏய் நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நீ பெற்றிய? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆலயத்துக்கு போறேன், சபைக்கு போறேன், உங்களுக்கு என்ன தெரியும்? உன் சபையில செத்த சபைன்னு. செத்தவன் யாரு? சபை என்னைக்கு செத்து போய் பார்த்திருக்கீங்களா? சபை எங்கேயாவது செத்து போயிருக்கா? சபை சாவாது, உள்ள இருக்கவனே செத்து போயிருப்பான். நமக்குள்ள இயேசு இல்லைன்னா செத்து போனவங்க நம்ம. நமக்குள்ள அக்னி, நமக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் செத்து போயிடுச்சு, மரிச்சு போச்சு. தேவன் பவுலை தெரிந்து கொள்வதற்கு நோக்கம், அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்ல, கட்டப்படுறதுன்னா அவனை சிறைச்சாலையில கட்டி பெற்றுவாங்க. கபு என்ற தீர்க்கதரிசி சொல்றேன், ஐயா நீ போவாத. இப்படிப்பட்டவன் அவன் பவுலுடைய உருமால்களை எடுத்து, கச்சைகளை எடுத்து சொல்றான், தன் கைகளையும் கால்களையும் கட்டிட்டு அவன் தீர்க்கதரிசி தேவன் அவனுக்கு முன்னாலேயே அறிவிச்சிட்டார். இப்படிப்பட்ட இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமிலே கட்ட போறாங்க, அவனை கட்டி காவல்ல வைக்க போறாங்க சொல்லிட்டு போயிட்டான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அழுகுறாங்க, பவுலே நீ அங்க போவாத, பவுலே நீ அங்க போவாத, நீ அருமையான ஊழியக்காரன், நீ போன இவ்வளவு மகிமையான காரியம் நடக்குது, பேய்கள் ஓடுது, வியாதிகள் குணமாகுது, நீ போதிக்கிற போதனைகள் எங்களுக்கு உயிர் மீட்சியை கொண்டு வருகிறது, உன்னால அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது, நீ செய்கிற ஊழியம் மகிமையான ஊழியம், நீ போவாத. ஜனங்கள்லாம் ஓன்னு அழுகுது. அந்த பவுல் சொல்றான், ஏன் நீங்க அழுது ஏன் இருதயத்தை கரைஞ்சு போக பண்றீங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். சோத்திரம் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரிசா மாநிலத்திலும் சரி, கர்நாடகா மாநிலத்திலும் சரி, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். பத்திரிகையெல்லாம் வந்துச்சு, நீங்க வாசித்தீங்களா தெரியல எனக்கு. ஒரு பெரிய இஷ்யூ. ஒவ்வொரு நாளும் டெலிவிஷனை திருப்பினா கிறிஸ்தவர்களை கொன்றாங்க, கிறிஸ்தவர்களை வெட்டினாங்க. இங்க நடந்துச்சு, அங்க நடந்துருச்சு. கன்னியாஸ்திரியை கற்பழிச்சாங்க, 100 பேர் ஒரு பெண்ணை கற்பழிச்சாங்க. இப்படி எல்லாம் பத்திரிகையில வந்து கொடுமை நடந்தது. அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்னா சேர்ந்து, தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம். ஒரு பக்கம் ஜே 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 ஜேன்னு ஒருத்தர் பிளாக் கார்டு தூக்கின்னு, இயேசு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செய்கிறதை நிறுத்து அப்படின்னு சபையெல்லாம் அப்பதான் ஒன்னா சேர்ந்துட்டு ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே காப்பாத்தும் காப்பாத்தும் காப்பாத்தும். மற்ற நேரத்துல எல்லாம் சாப்பாடு போடும், சாப்பாடு போடும், சாப்பாடு போடும். ஆனால் உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், யார் கிறிஸ்தவன்? இயேசுவுக்காய் மரிக்க ஆயத்தமா இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல வசதியா இருக்கணும், ஆண்டவரே நானும் என் பிள்ளையும் என் குட்டியும் சந்தோஷமா இருக்கணும், எங்க வீடு நிறைஞ்சிருக்கணும், எங்க வீடு பாத்திரம் நிறைஞ்சி வழியணும், மாப்ப செய்யற பாத்திரம், எங்க வீட்டுல இருக்கிற பீரோ எல்லாம் துணியா நிறைஞ்சிருக்கணும், லாக்கர் எல்லாம் நகையா நிறைஞ்சிருக்கணும், வெறும் சுருக்கு போய் முழுசும் காசா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பவுல் சொல்றேன், இயேசுவுக்காய் நான் மரிக்க ஆயத்தம். சொல்லுங்களையா ஆயத்தமா? அபிஷேகம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே? எதுக்கு அபிஷேகம்? கிறிஸ்துவுக்காக கடைசி மூச்சு போற வரைக்கும், கிறிஸ்துவுக்காக கடைசி மூச்சு போற வரைக்கும் நான் வாழ்வேன். சொல்லுங்க, நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் வாழ்வேன். என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நான் வாசிச்சு கண்ணீர் வடிச்சேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த புத்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்லயும் வாசிப்பாங்களா. வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால இப்பெல்லாம் நம்ம வேற எதுனா ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு பகுதியை வாசித்துட்டு அதுக்கப்புறம் வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்றோம். நம்முடைய குடும்ப ஜெபத்துல சிலர் வீட்டுல ஜெபம் பண்றீங்க, சிலர் ஜெபம் பண்ணாதே இருக்கீங்க. ஜெபம் பண்றவங்க வீட்டை பத்தி சொல்றேன். ஆனா அந்த காலத்துல அதிகமான உபத்திரவம். அதனால ஒவ்வொரு வீட்லயும் இந்த புத்தகம் இருக்குமா. இந்த புத்தகம் எப்படின்னா, ஒவ்வொருவரும் எப்படி கிறிஸ்துவுக்காக மரித்தாங்கன்னு எழுதிருக்கு. ஒவ்வொரு பேரை போட்டு எப்படி மரிச்சாங்க. சில கர்ப்பிணி பெண்களுடைய வயித்தை கீறி குழந்தைகளை வெளியெடுத்து வீசினார். சில பெண்களை நிர்வாணப்படுத்தி அலங்கோலப்படுத்தினார்கள்.
சில பெண்களை நிறுத்தி, தாய்மார்களை, அவள் கையில் இருந்த பச்சை குழந்தைகளை எடுத்து இயேசுவை தூஷித்து மறுதளித்து விடு, இல்லை என்றால் இந்த குழந்தையை கொன்று விடுவோம். அவர்களுக்குள் இருந்த பக்தி வைராக்கியம், குழந்தை போனாலும் பரவாயில்ல, இயேசு போக கூடாது, இயேசுக்காக நான் வாழ்வேன். அவங்க கண் எதிர்க்கவே அந்த குழந்தைகளுடைய கால்களை பிடித்து ரெண்டாய் கிழித்து போடுவார்கள். இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்திருக்கு. ஆண்களை மரத்தில் கட்டி வைத்து, மாடுகள் கூறிய கொம்புகளுடைய மாடுகளை விரட்டி விட்டு, அதனால அவன் வயிற்றை குத்தி கிழித்து குடல்கள் வெளியே சரியும், அவன் செத்து போவான். அநேகரை கட்டி அவர்களை சுத்திலும் மரக்கிளைகளை வெட்டி போட்டு அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த எரிகிற அக்னியிலே இரையாவார்கள். அவங்க கட்டின கயிறு கூட அறுந்து விழுந்துடும். இவர்கள் எல்லாரும் அந்த நெருப்பிலே பத்தரை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தங்கள் அவங்களுடைய ஜீவனை விட்டார்கள் என்று வாசித்தேன். எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறவன் மேல் தேவன் இந்த அபிஷேகத்தை நித்தியமாய் வைப்பார். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பவுல் யார்? ஏன் தேவன் அவரை தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லுகிறது. இன்னும் 2 வசனத்தை வாசித்த பிறகு நான் அபிஷேகத்தை குறித்து பேசுறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 28 வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல சத்தமா வாசிங்க தம்பி. கவனிச்சோ கேளுங்க. எப்படி உபத்திரவப்பட்டார்னு பாருங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதிகமாய் அடிபட்டவன். காது கேக்குதா? அதிகமாய் அடிபட்டவன். அதிகமாய் காவலில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டவன். அநேகம் தரம் மரண அவஸ்தையில் அவதிப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 தரம் அடிபட்டேன். அப்படின்னா 40 1 குறைஞ்ச 39 அடி, 5 முறைனா 195 அடி சவுக்கள் அடிச்சிருக்காங்க. வாசிங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறுனா இரும்பு கம்பிகள். சவுக்குல அடிச்சாலே தோல் உறிஞ்சு போயிடும், சகல பெஞ்சு வந்துடும், எலும்பு காய்ந்திடும். இங்க இரும்பு கம்பிகளில் அடிச்சிருக்கிறாங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்வரை உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். என்ன உபத்திரம் பார்த்தீங்களா? இயேசுவுக்காக நான் இப்படி வாழ்வேன் என்று வைராக்கி அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன வந்தாலும் சரி. சோத்திரம் சொல்றீங்களா? நம்ம எங்க சொல்லுவோம், ஒரு தலைவலி வந்துச்சா, ஏன் எனக்கு தலைவலி வந்துருச்சு. ஒரு வயசான பாட்டி ரொம்ப நொந்துருச்சு. ஏன் நொந்து போன? என்ன பாட்டி இவ்வளவு நொந்து போனேன்னு கேட்டேன். ஏன் பல்லு விழுந்து போச்சுவா? பல்லு விழுந்துருச்சா? சின்ன வாலிப பையனுக்கு விழுந்தா பரவாயில்ல, அவங்களே பாட்டி அந்த அம்மாக்கு விழுந்துருச்சு பல்லு. அவ்வளவு கோவம், பல்லு விழுந்துருச்சு. ஏன் விழுந்துருச்சுன்னு கேட்டேன். கமர் கட்டு கடிச்சேன். இந்த வயசுல கமர் கட்டு கடிச்ச உடையாத போமா? உபத்திரவப்பட்ட மனுஷன். ரோமருக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 36 39 வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ,
நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் மருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுங்க, நிச்சயித்திருக்கிறேன். என்ன ஒரு தைரியம்! என்ன வந்தாலும் சரி, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தெரியுமா பாட்டு? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகம் பின்னால், சிலுவை முன்னால் உலகம் பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. இயேசுதானே என்கிற முழக்கம் என்றும் கேட்கணுமே, இயேசுதானே என்கிற முழக்கம் என்றும் கேட்கணுமே. இயேசுவின் பின்